ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, ஒவ்வொரு நிமிஷமும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பெரிய அளவில் முயற்சிகளை போட்டுக்கொண்டுதான் இருக்கிறாய். ஆனால் என்ன, உன்னுடைய வாழ்க்கையை இன்னும் தெய்வம் முன்னேற்றவில்லை என்ற ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்கிறது. அதையெல்லாம் விட இன்னொரு விஷயம், உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் யாருமே சரியில்லை என்பதை எப்போதுமே நீ நினைத்து நினைத்து கண்கலங்கி கொண்டேதான் இருக்கிறாய். உன்னுடைய மனதில் இருக்கும் வருத்தங்களும் உன்னுடைய மனதில் இருக்கும் கலக்கங்களும் எனக்கு புரிகிறது. காலம் ஒவ்வொன்று மாறும், எதையும் எதிர்பார்க்காதே. அதாவது நம்ம இது செய்கிறோமே, இந்த விஷயம் நமக்காக தெய்வம் செய்யலையே, அந்த விஷயம் செய்கிறோமே, நமக்காக தெய்வம் எது செய்யலையே அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கொள்ளாதே. நீ என்ன ஆசைப்படுகிறாயோ அது நிச்சயமாக தெய்வம் உனக்கு தரும். பொறுப்பான பிள்ளைக்கு எப்போதுமே தெய்வம் ஒரு நல்ல வழி நடத்தும். அதாவது பாதி நாள் சிறு வயதிலிருந்து இப்பொழுது வரைக்கும் நீ கஷ்டப்பட்ட நாட்கள் தான் அதிகம், நீ சந்தோஷமான நாட்களோ குறைவு தான். நீ என்னிடம் எப்பொழுதும் என்ன சொல்வாய், என்னை ஏன் கஷ்டப்படுத்துகிறீர்கள், நானும் அற்புதமாக வாழ வேண்டும் என்று நினைத்து, நான் சந்தோஷமாக வாழ வேணும்னு நினைத்து வாழ்ந்துட்டுருக்கேன். ஆனால் ஏன் இந்த தெய்வமாகிய நீங்கள் என்னை இவ்வளவு தூரம் படாத கஷ்டம் படுத்தி உங்களுக்கு அதனால் என்ன தான் சந்தோஷம் அப்படின்னு நீ எந்த கோவிலுக்கு வந்தாலும், எந்த கோயிலில் என்னை பார்த்தாலும் நீ கேட்டுட்டு தான் இருக்க. உன்னோட மனநிலைமை என்ன, நீ எதுக்காக இப்படி நினைக்கிற, என்ன விஷயத்துக்காக இப்படி நினைக்கிற, எல்லாமே எனக்கு தெரியும். நீ எந்த ஒரு விஷயத்தையும் நினச்சி 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 அழுகிறத நிறுத்து. காலதாமதம் ஆயிட்டு, எல்லா விஷயத்துலேயும் காலதாமதம் ஆயிட்டு. சரியான நேரத்தில் எதுவுமே நடக்கலை, எந்த ஒரு விஷயமுமே சரியான நேரத்தில் உனக்கு நடக்கலை. இதெல்லாமே என்ன ஆயிட்டு, மற்றவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாயிடுச்சு. உன் வாழ்க்கையில் ஒரு சிறு விஷயம் கூட, நல்லது கூட, எதுவுமே சரியான நேரத்துக்கு நடக்கலை. எல்லாமே தவறாக நடந்து இப்போது மிக பெரிய ஒரு இடத்துல நீ தலை குனிகிற அளவுக்கு உன் வாழ்க்கை ஆயிடுச்சு. இதனாலேயே நீ என்ன ஆயிட்டு, எல்லாரும் உன்னை அதிகமாக பேசிட்டாங்க. இவங்களுக்கு மத்தியில் எப்படி வாழ்கிறது, ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க, ரொம்ப மன உளைச்சல் ஆக்குறாங்க. எல்லா நிமிஷமும் சந்தோஷமாக இருக்கணும், எல்லா நிமிஷமும் ஒரு அற்புதமாக வாழணும் அப்படின்னு நினச்சா கூட ஏன் இந்த தெய்வம் நமக்கு கை கொடுக்கல, இப்படிலாம் நீ யோசித்து வாழ்க்கையை வெறுத்துட்ருக்கும்போது திடீர்னு ஒரு சந்தோஷம், திடீர்னு ஒரு அற்புதம், அதாவது உன் வாழ்க்கையில் எல்லாமே கிடைச்சதாகும், உன் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷமாக அனுபவிச்சுட்டதாகும் உனக்கு கிடைச்சா எப்படி இருக்கும். இவங்கெல்லாம் பேசுகிறாங்க, இவங்கெல்லாம் இப்போ திட்டுறாங்க, இவங்களுக்கெல்லாம் மத்தியில் உனக்கு உன் வாழ்க்கையில் அற்புதம் நடந்துட்டுனா எப்படி இருக்கும். அந்த அற்புதம் தான் நடக்க போகுது, புரிஞ்சுதா? அந்த அற்புதம் தான் நடக்க போகுது. நிறைய நேரம் துவண்டு போய் வாழ்க்கையா, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு நினச்சேன். இதுக்கெல்லாம் மத்தியில் உன் வாழ்க்கைனா இதுதான், இப்படி தான் உன் வாழ்க்கை இருக்கும், இந்தந்த விஷயந்தான் உன் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு நான் காட்ட போகிறேன். நீ துவண்டது, உன் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டது எல்லாம் போதும். நம்பிக்கையோடு இரு. உன்னுடைய வாழ்க்கையில் நீ படாத பாடுபட்டுட்ட. அதுவும் வேறு யாராவது உன்னுடைய வாழ்க்கையை பற்றி பேசினா கூட பரவாயில்ல, நீ உயிராக நினச்சிட்டு இருக்க உறவே உன் வாழ்க்கையில் இப்படி இருக்க, என்ன நீ எப்படியோ இருப்பேன்னு நினச்ச, நீ என்ன இப்படி இருக்க, நீ எப்போ முன்னேற போகிற, இப்படி இருந்தால் எப்படி முன்னேற முடியும், இப்படிலாம் கேட்கும்போது எவ்வளோ வலிக்கும் எனக்கு தெரியும். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு கசப்பான விஷயங்களையும் அகற்றி உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்தை கொடுத்து உன்னை எப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ வைக்கலான்னு நினைக்கிறேன் தெரியுமா. ஆனால் உன்னை எப்போ பார்த்தாலும் உன்னை நான் கொண்டு வருவேன், உன்னை தேத்தி மனசில் எதுவுமே இல்லாமல் ஒரு நல்ல ஒரு தெளிவான எண்ணத்தோடு கொண்டு வருவேன். நீயும் சாய் சொல்லிட்டாரு இனிமேல் எல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு ஒரு இடத்துக்கு போவேன். ஆனால் அங்கே இருக்கிற 4 பேர் உன்னை பார்த்து, நீ என்ன எப்படி இருக்க,
நல்லா இருக்கியா அப்படி ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி உன்னை கஷ்டப்படுத்தி விட்டுறது. திருப்பி வந்து நின்றுட்டு என்கிட்ட திருப்பி அழுகுறது, திருப்பி நான் உன்னை சமாதானப்படுத்துறது, திருப்பி அங்கே போகிறது, அசிங்கப்படுறது. இப்படி தான் உன் வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு. உனக்கு ஒரு உண்மையான ஒரு விஷயத்த சொல்லட்டா? இதை யார்கிட்டையுமே சொல்லாத. உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தினான். ஆனால் உன்னோட நெருங்கிய உறவு தான், ரொம்ப உயிருக்கு உயிரான உறவு தான். ஆனால் அந்த பெண்ணே உன்னை வந்து புரிஞ்சிக்காம உன்னை வந்து இந்த இப்போ கஷ்டமான காலம் வந்துச்சுல்ல, கஷ்டப்பட்டுருக்கீல, நல்ல காலம் வரும்போது எல்லோரும் சேர்ந்தாங்க. அப்போ அந்த பொண்ணும் உனக்கு உயிரான ஒரு நண்பனாவோ உயிரான ஒரு உறவாவோ இருந்தா. இப்போ கஷ்டமான காலம் வந்ததுக்கப்புறம் அவங்களாம் நல்ல நிலைமையில இருக்காங்க, நீ இப்போ வந்து அதுலேருந்து கொஞ்சம் கீழே இருக்க. அதனால அந்த பொண்ணு வந்து எப்போயுமே உன்னை மன உளைச்சல் படுற மாதிரி தான் பேச்சு, மன உளைச்சல் அடைகிற மாதிரி தான் பேச்சு. எப்போ பார்த்தாலும் பேச்சு எல்லாமே உன்னை குத்தி குத்தி பேசுகிறது தான். நீ அப்போ இந்த விஷயம் செஞ்சில்ல, அதனால தான் இப்போ இது நடந்துருச்சு, நீ கொஞ்சம் சுதாரிச்சிருக்கலாம் அப்படின்னு அவங்களாம் நல்லா இருக்காங்களாம். அதனால உனக்கு அறிவுரை, கஷ்டப்படுத்துகிற மாதிரி அறிவுரை, சரியா? இதெல்லாம் வந்து அந்த பொண்ணு வந்து செஞ்சிட்டே இருக்கா. உனக்கு மட்டும் இல்லை, யாரெல்லாம் அந்த பொண்ணு நண்பனு அப்படின்னு ஏற்றுக்குதோ அந்த பொண்ணு எல்லாரையும் இப்படி தான் பண்ணுது. அந்த பொண்ணுக்கும் ஒரு பாடத்தை, அந்த பெண்ணுக்கும் வலினா என்ன, வேதனைனா என்ன அப்படின்னு காட்டணும்ல. நான் 2 நாள் தான் பயங்கரமான அடிவுல போகுது. உன்கிட்ட மட்டும்தான் சொல்கிறேன், வெளியில் சொல்லக்கூடாது, தெய்வ ரகசியம். அப்படி இருந்தும் ஏன் பிள்ளை மன அமைதி அடையணும், ஏன் பிள்ளை எல்லாமே புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் உனக்கு சொல்கிறேன். இதை நீ புரிஞ்சுக்கிட்டாலும் சரி புரிஞ்சுக்கலனாலும் சரி எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை, புரியுதா? இதை நீ வெளியில் சொல்லிட்ட. எனக்கு சாய் சொன்னார், அப்பயே சாய் வந்து இந்த பொண்ணுக்கு இப்படிலாம் செய்ய போகிறாருன்னு அப்பயே சொன்னார், அறிகுறையாக சொல்லிட்டார் அப்படின்னு வெளியில் போய் சொன்னால் அடுத்த நிமிஷத்தில் நான் பேச மாட்டேன். என் பிள்ளைக்கு நான் ஆறுதலாக இருக்கணும், என் பிள்ளைக்கு என்ன நடக்குது, அவளை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். அந்த ஒரு தெய்வ ரகசியத்தெல்லாம் நீ வெளியில் போய் சொல்லும்போது நான் என்ன பண்ணுவேன்? அடுத்தது தெய்வ ரகசியம் சொல்ல மாட்டேன். இதுதான், இதை நீ புரிஞ்சுக்கிட்டாலே போதும். உன் வாழ்க்கையில் அசிங்கம் அவமானம் இதெல்லாம் உனக்கு புதுசு இல்லை. காசு எப்போ உன்னை விட்டு ஒரு தூரம் போணுச்சோ அசிங்கம் அவமானம் எல்லாம் வந்துடுச்சு. எல்லாரையும் நம்பின, இப்போ எல்லாரும் உன்னை விட்டுட்டு உன்னை நடு ரோட்டில் நிற்க விட்டுட்டு அவங்கவுங்க குடும்பத்தை பார்க்குறாங்க. உங்ககிட்ட வாங்கிக்கிற வரைக்கும் நல்லா சிரித்து புகழ்ந்து வாங்கிக்கிட்டாங்க. ஆனால் உன்னை இப்போ யாருமே மதிக்கிறது இல்லை, காசு இல்லை. அதான் புரிஞ்சுதா? நம்பிக்கை யாரு மேலே நீ வச்சுருக்கணும்? உன் மேலே வச்சுருக்கணும். உனக்கு இருக்கா? உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் பணம் செல்வம் எல்லாம் இருக்கான்னு பார்த்து செஞ்சுருக்கணும். உனக்கு இருக்கா இல்லையான்னு பார்க்காம செஞ்சு இப்போ எந்த அளவுக்கு கஷ்டப்படுற பார்த்தியா? 4 பேர் உன்னை பார்த்து கேள்வி கேட்குற அளவுக்கு ஆக்கிட்டேன். நான் உனக்கு கொடுக்கல, நான் உனக்கு எதுவும் செய்யலை அப்படின்னு சொல்லாத. நான் உனக்கு எல்லாமே கொடுத்தேன், எல்லா நல்ல விஷயத்தையும் செஞ்சேன். நீ தான் உன் தலையில் மண்ணை தூக்கி போட்டுக்கிட்ட. அதாவது ஒரு எறும்பு இருக்குது, அந்த எறும்பு ஒரு ஜீனியை தேடி அலையுது, சர்க்கரையை தேடி அலையும் போது இந்த சர்க்கரை வந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது. அந்த எறும்பு என்ன பண்ணுது? எல்லா இடத்தையும் தேடிட்டு வந்துட்டு ஒரு இடத்துல சோர்ந்துருது. ஐயோ நமக்கு கிடைக்காது போல இருக்குன்னு அதுவே 2 அடி எடுத்து வச்சுது அப்படின்னா அந்த சர்க்கரை கிடச்சிரும். அந்த மாதிரி தான் உன் வாழ்க்கையில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கிடச்சிட்டு இருந்துச்சு. நீ என்ன பண்ண? கிடைக்கும் போது சேர்த்து வைக்கல. இந்த பாருங்க, இந்தாங்கன்னு எல்லாருக்கும் கொடுத்த. நீ நல்லதுக்கு தான் கொடுத்த, ஆனால் அதை யாரும் புரிஞ்சுக்கல. எல்லாருக்கும் கொடுத்த, எதுவுமே உன் கையிலையும் இல்லை, எல்லாம் போச்சு, எல்லாம் ஓடி போச்சு. இப்போ உன்னுடைய வாழ்க்கையில் கிட்ட எல்லாம் வந்துட்டு இப்போ நீ என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் இறுக்கமாக பிடிச்சிக்காம நீ விட்டுட்டேன்னு வச்சுக்க, திரும்பி நீ அழுதாலும் புலம்புனாலும் எது பண்ணாலும் கிடைக்காது. புரிஞ்சு நடந்தா எல்லாத்தையும் அனுபவிக்கலாம், புரியாமல் எல்லாத்தையும் செஞ்ச அனுபவிக்க போகிறது நீ தான்.
நல்லது நடக்கும், அதை அனுபவிச்சுட்டு சந்தோஷமாயிரு. எவ்வளோ சிரித்து சந்தோஷமாக இருக்க முடியுமோ அந்த அளவு சந்தோஷமாக இருக்கும். நன்மையே நடக்கும். ஓம் சாய்ராம்.